அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரில் யூஜி அட்மிஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். மேலே வெப்சைட் பார்த்துக்கோங்க. tnau.ac.in. இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் போய் அப்ளை பண்ணணும். இந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணும்பொழுது கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா? இதில் யூஜி அட்மிஷன் சொல்லிட்டு வரும். அதில் நீங்கள் டைப் பண்ணணும். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் இருக்க வீடியோஸ் எல்லாத்தையும் கிளியராக பாருங்கள். எப்படி நம்ம அட்மிஷன் போடுறது எல்லா விஷயமும் உங்களுக்கு கிளியராக தெரியும். அட்மிஷன் அண்டு பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரை பற்றி உங்களுக்கு கிளியராக நம்ம இதில் சொல்லிகிட்ருக்கோம். அதை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்துங்க, இதோ கேண்டிடேட் கேன் அப்ளை ஃபார் யூஜி அட்மிஷன் இருக்குது பார்த்தீங்களா? இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் இன்ஸ்ட்ரக்ஷன் டு கேண்டிடேட் அதை கிளியராக படிங்க. இதில் படிக்கும்போது எப்படி நீங்கள் ஃபோட்டோகிராஃபி எவ்வளோ சைஸ் இருக்கணும் எல்லாத்தையும் இதில் கிளியராக போட்டிருப்பாங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. இதில் ப்ரௌச்சர் இருக்குது, கைட்லைன்ஸ் இருக்குது. எல்லாத்தையுமே கிளியராக நீங்கள் படிச்சுக்கோங்க. சரிங்களா? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா கைட்லைன்ஸ், ப்ரௌச்சர்ஸ் எல்லாத்தையுமே கிளியராக பார்த்துக்கோங்க. ரொம்ப அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் டிஎன்ஏயு யூஜி அட்மிஷன் இந்த செட்டப் பார்த்துக்கோங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ளை பண்ணுறது எப்படி. நியூ ரிஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளே ஃபஸ்ட்டு போகணும். நெக்ஸ்ட்டு லாகின் அண்டு ஃபைல் அப்ளிகேஷன், பேமெண்ட், இது எல்லாத்தையுமே நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது எல்லாமே நமக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன். சரிங்களா? நியூ ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ஃபஸ்ட்டு நம்ம போகணும். ஓகேங்களா? நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்துக்கிறீங்க. அதில் நீங்கள் நியூ ரிஜிஸ்ட்ரேஷனை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். நியூ ரிஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணது இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த அப்ளிகண்ட்டுன்னு இருக்குது. இதில் உங்கள் நேமை கொடுத்துக்குங்க. இதில் நேம் கொடுத்துக்கிறீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துக்கோங்க கிளியராக. உங்கள் டேட் ஆஃப் பர்த்து கொடுத்துக்கோங்க. உங்கள் ஜெண்டர் கொடுத்துக்கோங்க. ஃபாதர் நேம், மதர் நேம், இமெயில் ஐடி. இது எல்லாத்தையும் கிளியராக பார்த்து கொடுத்துங்க. அடுத்து பாஸ்வேர்டு. பாஸ்வேர்டை கிளியராக கொடுத்துங்க, மறந்துடாதீங்க. அடுத்து உங்கள் மொபைல் நம்பரை அதில் கிளியராக டைப் பண்ணிவிடுங்க. சரிங்களா? உங்கள் மொபைல் நம்பர் டைப் பண்ணதும் நெக்ஸ்ட்டு அந்த கேப்சாவை கிளியராக பார்த்து டைப் பண்ணுங்கள். கேப்சாவை டைப் பண்ணிவிட்டு மொபைல் நம்பர், மெயில் ஐடி அண்டு பாஸ்வேர்டை மறக்காமல் பத்திரமா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுதான். இதில் உங்கள் கேப்சாவை டைப் பண்ணிடுறீங்க. கேப்சாவை டைப் பண்ணிவிட்டு சைனப் கொடுங்க. சைனப் கொடுத்ததும் உங்களுக்கு எல்லாத்தையும் அதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கோங்க. கிளியராக ஒரு வாட்டி சைனப் கொடுங்க. சைனப் கொடுத்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் கிளியராக ஒரு வாட்டி செக் பண்ணிங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. இதில் எதாவது தப்பு இருந்தால் சேஞ்ச் போய் நீங்கள் கொடுக்கலாம். இதை கிளியராக ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு நீங்கள் கன்ஃபார்ம் கொடுங்க. சரிங்களா? செக் பண்ணதும் எல்லாத்தையும் கிளியராக செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்ஸ் இதை செக் பண்ணலைன்னா மாற்ற முடியாது. ஓகேங்களா? இது உங்களுக்கு கன்ஃபார்ம் கொடுத்தது உங்களுக்கு மெயில் ஓப்பன் ஆகும். அந்த மெயில் ஐடியில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதை கிளிக் ஹியர் டு வெரிஃபிகேஷன் இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணுங்கள் கரெக்டாக. சரிங்களா? அதை கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு அடுத்த பேஜுக்கு கொண்டு போங்க. இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது? யுவர் அக்கௌண்ட் ஹேஸ் பீன் ஆல்ரெடி ஆக்டிவேட்டட். நாங்கள் ஆல்ரெடி ஆக்டிவேட் பண்ணதுனால ஆக்டிவேட்டட்னு வருது. ஆக்டிவேட் பண்ணிவிட்டு வந்துடுறோம். நெக்ஸ்ட்டு சைன்இன் போயிட்டு சைன்இனில் நீங்கள் உங்கள் மெயில் ஐடியும் என்ன மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அதை கொடுத்து பாஸ்வேர்டு கொடுத்துக்குங்க. அதை கொடுத்து சப்மிட் கொடுங்க. சரிங்களா? சப்மிட் கொடுத்ததும் உங்களுக்கு மை அப்ளிகண்ட்டுன்னு சொல்லிட்டு ஓப்பன் ஆகுது. இந்த மை அப்ளிகண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா? இதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த பேஜ் வரும். மை அப்ளிகேஷன் சொல்லிட்டு டிஎன்ஏயோ அப்ளிகேஷன் இந்த இது வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கன்ஃபர்மேஷன் கேட்கும். அதை டிக் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரொசீட் கொடுங்க. சரிங்களா? ப்ரொசீட் கொடுத்ததுமே உள்ளே வந்துடும். சரிங்களா? உள்ளே வந்ததும் நேராக அப்ளிகேஷன் அப்படின்ற டேஷ்போர்டை கிளிக் பண்ணுங்கள். அதில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் கொடுத்துருக்க உங்கள் நேம் எல்லாமே இருக்கும். அதை எதையுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. அதை ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. எந்த சேஞ்சும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட நேட்டிவிட்டி கேட்குது. நேட்டிவிட்டியை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டடி ஆஃப் அகாடமிக்காக உங்களுக்கு ஒகேஷனல்னு கேட்கும். அகாடமிக்னா அகாடமிக் கொடுங்க, ஒகேஷனல்னா ஒகேஷனல் கொடுங்க. அதுக்கப்புறம் ரிசர்வேஷன் கேட்குது. ரிசர்வேஷனை கிளிக் பண்ணுங்கள். எதுன்னு பார்த்துட்டு தெளிவாக கிளிக் பண்ணுங்கள். டிசபிலிட்டி இருந்தால் டிசபிலிட்டி, ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருந்தால் ஸ்போர்ட்ஸ் கோட்டா, எக்ஸ் சர்வீஸ்மேன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களோட கம்யூனிட்டி கேட்கும். சரிங்களா? ஒன்று கேட்கும்போது நீங்கள் அதை கிளியராக பார்த்துக்கோங்க. ரிசர்வேஷனில் ரொம்ப முக்கியம். ஏன்னா இருந்துச்சுன்னா அதுக்கு உண்டான டாக்குமெண்ட்டை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியது இருக்கும் கரெக்டாக. டாக்குமெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிசர்வேஷனில். எக்ஸ் சர்வீஸ்மேன்னா அதுக்கு உண்டான அனெக்சரிஸ் நீங்கள் எல்லாத்தையுமே சப்மிட் பண்ணணும். ஸ்போர்ட்ஸ் கோட்டானா அதுக்கு உண்டான ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் ஃபுல்லாக எல்லாமே சப்மிட் பண்ணணும். அதையும் பார்த்துக்கோங்க. இதில் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்ஸ் இருந்தால் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக ப்ரொடியூஸ் பண்ணணும். அதில் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் சர்வீஸ்மேன் இருக்கும். சரிங்களா? எக்ஸ் சர்வீஸ்மேனில் இது உங்களுக்கு
டிசபிலிட்டியோட சர்டிஃபிகேட். ஸோ இதை நீங்கள் கிளியராக பார்த்து இதை பிரிண்ட் எடுத்து நீங்கள் இதை ஃபுல்லாக செக் பண்ணி இதை எடுத்து வச்சுக்கோங்க, பிரிண்ட் எடுத்து. ஸோ இந்த பிரிண்ட்டில் எல்லாத்தையுமே சைனிங் கரெக்டாக பண்ணுங்கள். சைனிங் கரெக்டாக பண்ணி நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை தான் நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேனோடது. ஸோ எக்ஸ் சர்வீஸ் மேனோட அதோட அனெக்சர்ஸ் பார்க்கலாம். சரிங்களா? அந்த அனெக்சர்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக பாருங்கள். ஸோ 2 அனெக்சர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அப்பெண்டிஸ் 3Aன்னு ஒன்று இருக்கும், 3Bன்னு ஒன்று இருக்கும். இது நீங்கள் சைன் பண்ணி இதை வச்சுக்கோங்க. இந்த அப்பெண்டிஸ் 3Bயை வந்து நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேன், அந்த டிஃபென்ஸ் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ் மேன் அங்கே கொடுத்து நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கணும். ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்க அந்த ஆஃபீஸர்கிட்ட கொடுத்து நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் வாங்கணும். சரிங்களா? அதுக்கு உண்டான இதில் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸு, எக்ஸ் சர்வீஸ் மேன் அதுக்கு தான் இதை கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் இந்த சைனை வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதை வந்து இப்போ நம்ம லீவ் பண்ணிவிடுவோம். நம்ம எது இல்லைன்றதால விட்டாச்சு. அடுத்து கம்யூனிட்டி. ஸோ உங்கள் கம்யூனிட்டி என்னென்னு பார்த்து அதை கிளியராக கொடுங்க. அதை முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் கேஸ்ட்டு. ஸோ என்ன கேஸ்ட்டோ உங்களோட இது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் கேஸ்ட் இருக்கும். அதில் இருக்க ஸ்பெல்லிங்கை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. சரிங்களா? அதை கரெக்டாக கொடுத்துட்டு அடுத்து கேஸ்ட் கோடு இருக்கும். அந்த கேஸ்ட் கோடில் வந்து இந்த கோடு வந்து எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌச்சரில் இருக்கும். சரிங்களா? ஸோ ப்ரௌச்சருக்கு போயிட்டு நீங்கள் ப்ரௌச்சரில் டைப் பண்ணிங்கன்னா அந்த ஃபைண்டு கொடுத்து நீங்கள் டைப் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ உங்களோட கேஸ்ட் கோடை வந்து நீங்கள் ஃபைண்டு கொடுத்து இதில் டைப் பண்ணிங்கன்னா போதும். இப்போ நான் வந்து ஆதி திராவிடர்னு சொல்லிவிட்டு நான் டைப் பண்ணுறேன். ஸோ அவங்களுக்கு போட்டதும் அவங்களோட இது வந்திருக்கு. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 002. ஸோ இந்த வருஷத்தோட ப்ரௌச்சரை எடுத்து இதை யூஸ் பண்ணுங்கள். போன வருஷம் ப்ரௌச்சரை பார்க்காதீங்க. அதே போல் நெட்டில் சர்ச் பண்ணாதீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். கேஸ்ட் கோடு கரெக்டாக கொடுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லிட்டு வைக்கிறோம் அந்த டிஸ்ட்ரிக்டை கொடுத்துருங்க. அடுத்து மதர் டங்கு தமிழ்னா தமிழ் கொடுங்க. நெக்ஸ்ட்டு 12th வரைக்கும் நீங்கள் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கீங்களா, இல்லை 10th 11th 12th தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கீங்களான்னு பார்த்து அதுக்கு கரெக்டாக கொடுத்துங்க. அடுத்து என்ஆர்ஐ இண்டஸ்ட்ரியல் கோட்டா இருக்கும். ஸோ என்ஆர்ஐனா என்ஆர்ஐ அப்ளை பண்ணுறீங்கன்னா என்ஆர்ஐ ரிசர்வேஷன் கொடுங்க, இல்லைனா இண்டஸ்ட்ரியல் கோட்டா கொடுங்க. எதுவும் இல்லைனா அதை அப்படியே விட்டுருங்க, ஃப்ரீயாக விட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்குறோம், எஸ்ன்னு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இப்போ எத்தனை அட்டெம்ப்ட் 12th பார்க்குறோம், ஒரு அட்டெம்ப்ட்னு கொடுத்துருங்க. அடுத்து 12th ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்டு ரோல் நம்பர் இருக்கும். சரிங்களா? ஸோ 12th ரோல் நம்பரை நம்ம டிக் பண்ணுறோம். சரிங்களா? இதோ இருக்குது பாருங்கள், இதுதான் 12th ரோல் நம்பர். கரெக்டாக அந்த ரோல் நம்பர் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்கள் ரோல் நம்பர் கொடுத்துட்றோம். நெக்ஸ்ட்டு 12th எந்த ஸ்டேட் போர்டுனா ஸ்டேட் போர்டா, சென்ட்ரல் போர்டுனா சென்ட்ரல் போர்டு அப்படின்றத நீங்கள் கரெக்டாக பார்த்துருங்க. சிபிஎஸ்சினா கரெக்டாக பார்த்துங்க, ஸ்டேட் போர்டுனா கரெக்டாக பார்த்து அதை அப்ளை பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 12th நீங்கள் என்ன இதில் படிச்சிருக்கீங்க, மீடியம் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த மீடியம் வந்து நீங்கள் எதில் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட 12th சர்டிஃபிகேட்டில். ஸோ இதில் தமிழ் இங்கிலீஷ்னு இருக்குது. உங்கள் 12th சர்டிஃபிகேட்டில் இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். சரிங்களா? மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இதுதான் வந்து மீடியம். இதை வந்து நீங்கள் அங்கே கொடுத்துக்கோங்க. இங்கிலீஷ்னு நம்ம கொடுத்துட்டோம். அடுத்து 12th மேஜர் சப்ஜெக்ட்ஸ். சரிங்களா? இங்கிலீஷ் தமிழ் இல்லாமல் மேஜர் 4 சப்ஜெக்ட் என்னென்ன எடுத்துருக்கீங்க, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட் கிராஜுவேட்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது முக்கியமாக தமிழ் மீடியத்தில் படிக்கிறதுனா நீங்கள் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட அட்ரஸ் அதை வந்து கிளியராக ஃபில் பண்ணிவிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கோங்க. அட்ரஸ் மற்ற எல்லாத்தையும் கிளியராக செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களோட ஃபோட்டோ அண்ட் சைனை வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ உங்கள் ஃபோட்டோ சைனை அப்லோட் பண்ணும்போது இதில் பார்த்திங்கன்னா 100 KB தான் இருக்கணும். அண்ட் ஆல்சோ ஜேபேக் இல்லைனா ஜேபிஜே ஃபார்மெட்டில் தான் இருக்கணும். சரிங்களா? அதே போல் சைனும் 100 KB தான் இருக்கணும். அதுவும் ஜேபேக் அண்டு ஜேபிஜே ஃபார்மெட்டில் இருக்கணும். இதில் சப்மிட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை சூஸ் ஃபைல் கொடுத்து உள்ளே என்ட்ரு பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து நீங்கள் இதை பண்ணுங்கள். சரிங்களா? முடிச்சதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் லாஸ்ட் ஸ்டடீஸ் இருக்கும். எத்தனை 6th to 12th வரைக்கும் லாஸ்ட் ஸ்டடீஸ் இருக்குது. ஸோ இயரு, ஸ்கூலு, நேம் ஆஃப் த ஸ்கூலு, நேச்சர் ஆஃப் த ஸ்கூலு அண்ட் ஆல்சோ என்னது பிளேஸு, டிஸ்ட்ரிக்கு, ஸ்டேட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எந்த வருஷத்தில் படிச்சிங்கன்னு கொடுங்க. கரெக்டாக நேம் ஆஃப் த ஸ்கூல் கொடுங்க. நேச்சர் ஆஃப் த ஸ்கூல் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ப்ரைவேட்னா ப்ரைவேட் கொடுங்க, கவர்மெண்ட்னா கவர்மெண்ட் கொடுங்க. ஏன்னா அந்த 7.5 ரிசர்வேஷன் இதில் தான் வரும். ஸோ அதில் கவர்மெண்ட்னா கவர்மெண்ட் கொடுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களோட கிளாஸ் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ். ஸோ அந்த சப்ஜெக்ட் 4 சப்ஜெக்ட் போட்டோம் பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் கிளியராக பார்க்குறோம். அதை கொடுத்து 100க்குனா 100 கொடுங்க, 80க்குனா 80 கொடுங்க. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 100க்கு தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ 67, 76 நம்ம இருக்குது, 76 எடுத்திருக்கோம் அப்படின்னு கொடுத்து அதை கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சப்மிட் பண்ணதும் நெக்ஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ். ஸோ ஸ்போர்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் நம்ம ஸ்டேட் லெவல் சர்டிஃபிகேட் வச்சுருந்தா இதில் கொடுங்க. இல்லைன்னா நம்ம கொடுக்காததுனால இந்த மாதிரி வருது. ஸோ அதை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் டு பி அப்லோடு. ஸோ என்னென்ன டாக்குமெண்ட் 10th 12th ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். ஸோ ஒன்று அப்ளை பண்ணணும். ஒன்று சூஸ் ஃபைல் கொடுக்குறீங்க, நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு 12th சூஸ் ஃபைல் கொடுக்குறீங்க, நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுறீங்க.
நெக்ஸ்ட் ஸ்டான்ஸ் பே எல்லாமே சூஸ் அப்படி பண்ணி நீங்கள் பண்ணணும். ஸோ அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா முக்கியமானது பார்த்திங்கன்னா ஸோ ப்ரிஃபரன்ஸு, காலேஜ் ப்ரிஃபரன்ஸு டோட்டலாக பார்த்திங்கன்னா 48 காலேஜஸ் இருக்குது. நம்ம தமிழ் கொடுக்காததுனால 49 இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ காலேஜ் ப்ரிஃபரன்ஸு ஸோ கரெக்டாக நீங்கள் உங்கள் கம்யூனிட்டி கட் ஆஃப்க்கு ஏற்ற மாதிரி கொடுத்தா மட்டும்தான் முடியும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து எங்களோட ஃபார்மை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு பெஸ்ட்டு இது கொடுக்குறோம், சரிங்களா? ஸோ ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம். அது முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இது ஃபார்மெட்டில் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் A to Z வந்திருக்கும். இது எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா கன்ஃபர்மேஷன் கொடுங்க, சரிங்களா? கன்ஃபர்மேஷன் டிக் கொடுத்துட்டு நீங்கள் கன்ஃபர்மேஷன் அந்த இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் கோ பேக் கொடுத்து நீங்கள் போயிடலாம், சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கிளியராக எல்லாத்தையும் ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு எடிட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து நீங்கள் கன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கலாம். ஸோ இதை மட்டும் நீங்கள் கிளியராக பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுதான் இவ்வளோ தான் நம்ம வந்து டிஎன்ஏ அப்ளிகேஷனோட ஃபுல் ஃபார்ம் நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம கிளியராக பார்த்துருக்கோம். இதில் எல்லாத்தையும் கிளியராக செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள், பொறுமையாக அப்ளை பண்ணுங்கள். தட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஏதாவது தப்புன்னா டிஎன்ஏயில் உடனே ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா அவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் வரும். இவ்வளோ தான் நீங்கள். ஸோ இதை நான் சைன் அவுட் பண்ணிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.